அண்மை செய்தி. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? மேற்கு திசை காற்றினுடைய வேக மாறுபாடு காரணமாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் சீராக இருந்து வருகிறது. இதன் காரணமாக ஓரிரு இடங்களில் மழைக்கான வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தற்பொழுது இந்த மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரக்கூடிய 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக வரக்கூடிய 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும், அதே போன்று திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்கள் முழுவதுக்கும், அதே போன்று கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகளிலும் அதிக உள்ள அந்த மழை பெய்யக்கூடிய வாய்ப்பானது அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய 17ஆம் தேதி வரையிலுமே தமிழகத்தில் மிதமான அளவில் வரையிலும் ஓரிரு இடங்களில் மழை தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தற்போதைய வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான அளவிலான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இயல்பான வெப்பநிலையை ஒட்டி தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையிலும் தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால இன்று முதல் 15ஆம் தேதி வரையிலும் வங்கக்கடல் பகுதிகளில், தெற்கு வங்கக்கடல் பகுதிகள், மத்திய மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில், அதே போன்று வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதனாலையும் இந்த பகுதிகளுக்கு வரக்கூடிய 13ஆம் தேதி வரையிலும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க.